இல்லை, காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்ன? ஒரு மூன்றாவது நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார், இந்த போர் நிறுத்தத்தை செய்தது அமெரிக்காவா? இந்தியா நாட்டினுடைய இறையாண்மை மீது இந்திய நாட்டுடைய பாதுகாப்பை யார் ஆளுகிறார்கள்? அதுதான் கேள்வி. இதற்கு பதில் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், ட்ரம்ப்புக்கிட்ட நான் பேசலன்னு பிரதமர் சொல்கிறார். அது உண்மையாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம், நாங்கள் தான் பாகிஸ்தானுடைய அதிபரிடம் பேசினோம் என்று ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் ஒரு 10 முறைக்கு மேல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை? இல்லை, அவர் நிறுத்தவில்லை போரை, நாங்கள் தான் நிறுத்தினோம். அன்னை இந்திரா காந்தி சொன்னது போல ஈவன் வாஜ்பாய் கூட சொல்லியிருக்கிறார், எங்கள் நாட்டில் நீங்கள் யார் தலையிடுவதற்கு என்று ஏன் கேட்கவில்லை? இதுதான் கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் இல்லை. இதை தான் வலியுறுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில். அமெரிக்க அதிபர் போரை நிறுத்தினாரா இல்லையா? நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்க அதிபருக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் பிரதமர்? இதுதான் கேள்வி. அது பதில் சொல்ல வேண்டியது. வார்த்தையே பயன்படுத்தல, அதே சமயம் ட்ரம்ப்ங்கிற வார்த்தையுமே அவங்க பயன்படுத்தாது. அதுதான் சொல்கிறேன். அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்லணும்? ட்ரம்ப் இதில் தலையிடலை, அமெரிக்கா தலையிடலை, 10 முறைக்கு மேல் நான் தான் போரை நிறுத்தினேன் தலையிட்டு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார். அது உண்மைக்கு புறம்பானது, அது பொய் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ அதே இடத்துல காங்கிரஸ் இவ்வளோ பிரச்சனை இருந்து வெளிநாட்டில் போய் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? சசி தரூர் உட்பட இல்லை, அது நம்முடைய நாட்டுடைய இறையாண்மையையும் இந்தியா மீது தீவிரவாதிகளும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சொல்வது தான் போனாங்க. இதுதான் இது இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க. பாஜகவுக்கு யாராவது அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்கெல்லாம் போல. அதனால தான் சசி தரூரில் கேரளாவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராகவே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார், கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது தான் தலைவருடைய கருத்து. இப்போ என்னுடைய கருத்தும் சசி தரூர் அவர்கள் அப்படி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அப்படி பேசுவது மன வருத்தம் அளிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் சசி தரூர் செய்வது தவறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.